வரேன்னா நான் வந்து ரமணா படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போயிருந்தேன். அங்கே போயிருந்தப்போ கரெக்டாக ஒரு சீன் ஓடிட்டு இருந்தது டிவியில். ஃபுல்லாக எல்லாமே அனாதை குழந்தைகள், தாய் தந்தையர் இல்லாத குழந்தைங்க டிவியில் ஓடிட்டுருக்கு. அன்றைக்கி சண்டே அன்றைக்கி ஓடிட்டுருக்கு. அவங்க சொல்கிறான் அம்மா பேர் என்ன, அப்பா பேர் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதில் ரஜினி சார் சைலண்ட்டாக இருப்பார். இப்போ அடுத்த டைலாக் வரப்போகுது, எனக்கு தெரியும். தெரியாதுடா, தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லுவார். பிறந்தோடனே தூக்கி போட்டா போதுமா அப்படின்னு ஒரு டைலாக் வரும். ஐயோ, இந்த டைலாக் வரும்போது இந்த குழந்தைங்க என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியாமல் எனக்கு அப்படி பக்கு பக்குன்னு இருந்தது. எனக்கு கரெக்டாக அந்த டைலாக் வந்துச்சு. தெரியாதுடா, தெரியாது தெரியாது தெரியாது, பிறந்தோடனே குப்பை தொட்டியில் தூக்கி போட்டா போதுமா அப்படின்னு ரஜினி சார் சொல்லுவார். சொன்ன இந்த மொத்த குழந்தைங்களுக்கு குபீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நானே எதிர்பார்க்கல. அப்புறம் தான் பின்னாடி தெரியுது. ஏன்னா பிறந்ததுலேருந்தே அவங்க அம்மா அப்பாவை பார்க்காம அவங்களுக்கு தாய்ப்பாசம் அப்பாவோட அரவணைப்புலாம் என்னன்னே தெரியல. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன மிஸ் பண்ணியிருக்கோங்கிறதே வாழ்க்கையில் தெரியல. அதனால் ஒரு அனாதை குழந்தைகளை பற்றி அவங்க எவ்வளோ பெயினாக இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அவங்க இல்லை. நமக்கு தான் தெரியுது அவங்க என்ன மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஆக்சுவலி அவங்களுக்கு ஃபீல் ஆகலைங்கிறது தான் கொடூரம். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, இதை விட கொடுமையானது முதியோர் இல்லம். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு கூட ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. நாளைக்கு வளர்ந்த பிறகு அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்த பிறகு அவங்களுக்கு குழந்தை பிறந்தவொன்னே அவங்க ஒரு குடும்பமாக மாறிடுறாங்க. ஆனால் ஒரு குடும்பத்திலே பிறந்து ஒரு குழந்தைய பெற்று எடுத்து வளர்த்து அந்த பெத்த குழந்தையே நம்மளை ஒரு முதியோர் இல்லத்துக்கு அனுப்புதுன்ற ஒரு கொடுமை இருக்குல்ல. இனிமேல் வந்து இவங்க இறந்துட்ட பிறகு சொல்லி அனுப்புவாங்க. அந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, ஊர்லலாம் வந்து ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, இவன் வந்து அண்ணன் எப்போ சாவான் திண்ணை எப்போ காலி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு 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 வீட்டில் ஒரு வயசானவங்க இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்குன்னு ஒரு இடம் பர்மனெண்ட் ஆகிடும். ஒரு கிழிஞ்ச பாய், அந்த பாயிலே கிடப்பாங்க. அப்படியே இருப்பாங்க. அப்படியே ஒரு 10 வருஷம் இந்த 1ஆவதுலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வர வரைக்கும் அந்த பாட்டி அந்த பாயில் படுத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை தாத்தா படுத்துகிட்டே இருப்பார். ஒரு நாள் அந்த தாத்தா இறந்துருவார். இறந்துட்ட பிறகு அந்த இடம் எம்டி ஆகிடும். இப்போ அந்த திடீர்னு அந்த இடம் எம்டி ஆனோன்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும். இந்த இடத்த யார் ஆக்குபை பண்ணுறது, யார் படிக்கிறதுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாமா, தூங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா, காற்று நல்லா வரும் இல்லைன்னு ஒரு சின்ன சந்தோஷம் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வயதானவர்கள் முதியோர்கள் எல்லாமே வேஸ்ட்டாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கிடையாது. வயதானவர்கள் என்பவரும் நம்ம நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம். ஒரு இளைஞர்கள் வந்து இந்த நாட்டுக்கு கத்தி மாதிரினா, வயதானவர்கள் வந்து அந்த கத்தியோட கைப்பிடி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இதை புரிய வைக்கணும். வந்து முதியவர்களில் வந்து வேஸ்ட்டு கிடையாதுப்பா. அவங்கக்கிட்ட பெரிய பொக்கிஷன் இருக்குது, அனுபவம்ன்ற மிகப்பெரிய அறிவு இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு என் வீட்டுக்கு இனிமேல் யூஸே கிடையாதுன்னு சொல்லி பரணையில் தூக்கி போட்ட பாய் மாதிரி தூக்கி எறியப்பட்ட வயதானவர்களை வச்சு ஒரு புரட்சியே ஓடணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு கண்டென்ட். அதுக்காக தான் அதே விஷயத்தை நான் விவசாயிகளை வச்சு பண்ணியிருக்கலாம், யங்ஸ்டர்ஸை வச்சு பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு தோணுச்சு, ஒரு இளைஞர், ஒரு விஜய் சார்ன்ற ஒரு ஹீரோ ஃபுல்லாக ஒரு வயதானவர்களை வைத்து, ரிட்டையர்மெண்ட் ஆன ஒரு வயதானவர்களை வைத்து ஒரு நாட்டுக்கு ஒரு புரட்சியை பண்ணார் அப்படிங்கிறது வேணும். அப்படின்றதுக்காக தான் பர்பஸாக வந்து வயதானவர்களோட ஒரு முதியோர் இல்லத்துக்குள்ள போய் இவங்க சென்றடைகிறாங்க, அவங்கள வச்சு ஒரு புரட்சியை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் பண்ணது.